இனிதான வணக்கம் அன்புறவுகளே. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருப்பது TSSL வழங்குகின்ற ராமாயண கதை சொல்லு. இந்த ராமாயண கதையை வாரம் வாரம் மிகச் சிறப்பாக சொல்றோம். மங்கையர்க்கரசி சுப்பிரமணியம் அவர்களை அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து கொண்டு இதோ உங்களுடன். வணக்கம் மங்கை. வணக்கம் நகுலா சிவநாதன் அவர்களே. அழகான புடவை அழகாகவே இருக்கிறது. வணக்கம், வாழ்த்துக்கள். வேறுங்க. நன்றி. இன்று பாகம் 36 உங்களுடன் சந்திக்கின்றோம். இதை அழகாக வழங்குபவர் மங்கையர்க்கரசி சுப்பிரமணியம் அவர்கள். ராமாயண கதைகள் 36ஆம் பாகம், வாலியின் வீரம். இந்த பாகம் வாலியின் வீரம். தரப்பின் கடந்த கால சம்பவங்களை தெரிந்து கொண்டே உதவிக்கு வருவதாக ராமன் சொன்னதால் சுக்ரீவன் தனக்கும் வாலிக்கும் ஏற்பட்ட பிணக்கு என்ன என்பதை சில சம்பவங்களால் இப்படி விவரித்தார். தன் மூத்த மகனான வாலி மீது என் தந்தை அதிக பாசம் வைத்திருந்தார். அதனால் அவனையே மன்னனாக்கினார். அவர் பராக்கிரமசாலி. அவனை யாரும் எளிதில் வெல்ல முடியாது. வலிமை ஒரு புறம் இருந்தாலும் தன் தினசரி நடவடிக்கைகளில் அவன் நியம நிஷ்டையுடன் இருப்பான். அதிகாலை எழுந்து நீராடி மத சம்பிரதாய கடமைகளை எல்லாம் செய்து விடுவான். நாட்டையும் நன்றாகவே ஆண்டு வந்தான். ஒரு முறை மாயாவி என்பவனுக்கும் வாலிக்கும் ஒரு பெண் விஷயத்தில் சச்சரவு ஏற்பட்டது. ஒரு நாள் மாயாவி வாலியை போருக்கு அழைத்தான். வாலி புறப்பட்ட போது வாலியின் மனைவியும் நானும் தடுத்தோம். வாலி அதை லட்சியம் செய்யவில்லை, போருக்கு சென்றார். வாலியை மாயாவி தனக்கு சாதகமாக அந்த இடத்திற்கு அழைத்து ஓடினான். வாலி பின்தொடர்ந்தான். மாயாவி ஒரு மலை குகைக்குள்ள போய் வளைஞ்சிட்டான். வாலி விடவில்லை. நானும் பின்தொடர்ந்தேன். குகை வாயிலில் என்னை நிற்க வைத்துவிட்டு வாலி உள்ளே சென்றான். நானும் குகை வாசலிலேயே காத்திருந்தேன். பல மாதங்கள் காத்திருந்தேன். பின்பு ஒரு நாள் குகை வாசலில் நுரையுடன் கூடிய ரத்தம் வழிந்தோடியது. பார்த்தேன். அதே நேரத்தில் குகைக்கு அப்பால் ஒரு அரக்கனின் கர்ஜனையும் கேட்டது. சரி, வாலி இறந்து விட்டார் என்று நம்பினேன். அந்த அரக்கன் மீண்டும் அங்கே வருவதை தடுக்க ஒரு பெரிய பாறையினால் ஒரு குகை வாசலை மூடினேன். அதன் பிறகு கிஷ்கிந்தைக்கு திரும்பினேன். வாலி இறந்து விட்டதாக நான் யாரிடமும் சொல்லவில்லை. எப்படியோ நண்பர்களும் மந்திரிகளும் அதை ஊகித்து விட்டார்கள். நாட்டு மன்னன் இல்லாம இருக்கக்கூடாது. அதனால எனக்கு முடிசூட்டினார்கள். அதனால மன்னன் ஆகிட்டேன். மாயாவியை கொன்று விட்டு திரும்பிய வாலி குகை வாசல்ல அடைக்கப்பட்டிருந்தது பார்த்ததும் அவனை இறந்ததுக்கு அப்புறம் குகை வழியா வரலான்னு பார்த்தா வாலி அந்த குகை வழியாக பாறையை கீழே விழுந்தது. அந்த பாறை உருண்டு கீழே விழுந்தது. வாலி கிஷ்கிந்தைக்கு திரும்பினான். அந்த உருண்டு ஓடினதுக்கு அப்புறம் அந்த வாசல்ல வச்சிருந்தா இல்லையா ஸ்ரீவன், அது எடுத்துட்டு போறான். அதே நேரம் கோபப்பட்டான். நானும் திரும்பி வந்ததை கண்டு சந்தோஷப்பட்டேன். வாலி வந்துட்டான்றது பார்த்து எனக்கு சந்தோஷம்தான். நான் திரும்பி வந்து விடக் கூடாது என்பதற்காக அந்த குகை வாசலை நான் அடைத்து விட்டதாக வாலியின் மீது குற்றம் சுமத்தினான். அப்படி இல்லை, நான் மறுத்தும் அவன் கேட்டுக்கொள்ளவில்லை. நான் என்ன சொல்லியும் கோபம் குறையாத வாலி மந்திரிகளையும் நண்பர்களையும் சிறையில போட்டு அடைச்சிட்டான். என் மனைவியையும் அபகரித்து கொண்டான். என்னை கொல்ல முயன்றான். அவன் பிடியிலிருந்து தப்பித்து நான் இங்கே ஓடி வந்தேன். இந்த இடத்தில் அவன் வர முடியாது. வாலி இங்கே வரவிடாமல் தடுப்பது எது என்று ராமன் ஆச்சரியத்துடன் கேட்டார். சுக்ரீவன் சொல்றான், பின்புலத்தை இப்படி நடத்தினான், பின்னாடி இவன் நடந்தது. ஒரு தனி சம்பவம் சொல்கிறேன் கேளுங்கள். துந்துபி என்ற ஒரு அரக்கன் தன் வீரத்தின் மீது விருமாப்பு கொண்டிருந்தான். அவன் சமுத்திரராஜனை போன்று போருக்கு அழைத்தான். சமுத்திரராஜனோ தனக்கு அவனுடன் போரிடும் அளவிற்கு வலிமை இல்லை என்று சொல்லி ஒதுக்கிவிட்டார். அடுத்து துந்துபி இமவானை போருக்கு அழைத்தார். இமவானும் நான் சம்பளம் உள்ளவன் அந்த சுக்ரீவனுக்கு வாலிக்கு சமபலம் உள்ளவன்றதால அப்படி நான் நிகராக ஒரு வீரனை காட்டுங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லும் பொழுது துந்துபி கேட்க இமவான் வாலியுடன் போரிட்ட செஞ்சிட்டாங்க. அப்போ எருமை உருவில் துந்துபி வாலியின் இடத்திற்கு கொம்புகளை ஆட்டி அவனை போருக்கு அழைத்தான்.
வாலி நீ பெரிய வீரன் தான், ஆனால் பாதி ராத்திரியில் வந்து ஏன் என்னை தொந்தரவு செய்கிறாய் என்று கேட்கிறார். விடாபிடியா போருக்கு வர சொல்லி, நீ வீரன் என்றால் எப்பொழுது போருக்கு கூப்பிட்டாலும் வர வேண்டியதுதானே என்று சீண்டினான். சவாலை ஏற்றுக்கொண்ட வாலி தன் தந்தை இந்திரன் அளித்த மாலையை தோல்ல அணிந்து கொண்டு போருக்கு புறப்பட்டான். இருவரும் கடுமையா போரிடுறாங்க. ஒரு கட்டத்துல வாலி துந்துபியின் கும்புகளை பிடிச்சு எறிந்தான். சமாளித்து கொண்டு எழும்பி மறுபடியும் துந்துபி போருக்கு வந்தான். இப்படியா போர் நடந்திருக்கு. துணிவை வந்து வாலி துணிய அந்த துணிவை துந்துபி தலையில அடிச்சான். இந்த துணியை வச்சு அடிக்கிறான். துணி துவைக்காங்க இல்லையா, துணி துவைப்பாங்க இல்லையா, அது மாதிரி அடிக்கிறான். அடிச்சு துந்துபி இறந்து போனான். வாலி அவனை துந்துபிய அப்படி அடிச்சு சாவடிச்சுட்டான். அவனை காலி செஞ்சதுக்கு அப்புறம் நான் காலால ஏங்கி எரிந்தான். காலையே தூக்கி எரிஞ்சிட்டான். ஆகாயத்துல பறந்து தொலைவில போய் விழுந்துட்டான் துந்துபி. அந்த துந்துபியின் உடல் வந்து ஆகாயத்துக்கு போயிடுச்சு. அதே நேரம் துந்துபியின் உடலில் இருந்து வெளிப்பட்ட ரத்தம், அந்த ரத்தம் வந்து மாமுனிவரின் ஆசிரமத்துல சுட்டுச்சு. அந்த ரத்தம் சொட்டுனதும் முனிவர் வந்து அவர் மேல விழுந்தது இல்லையா, தன் மேனியை ரத்தங்கள் அசிங்கப்படுத்தியதால் கோபப்பட்ட முனிவர் ஞான திருஷ்டியினால் நடந்தது என்ன என்பதை அறிந்து கொண்டார். உடனே தான் இருக்கும் மலைப்பகுதிக்கு வாலியோ அவனது வானரங்களோ வரக்கூடாது என்று, அப்படி வந்தால் கல்லாகி போவார்கள் என்று சபித்தார். அதனாலதான் அவனால வர முடியல அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்றான். வாலியிடம் தகவலை சொன்னதும் ஆபத்து காரணமாக வாலி அந்த மலை பக்கம் வருவதில்லை, அதனாலதான் இந்த மலையாண்ட வர்றதில்லை, வந்தாக்கா கல்லாகி விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்துடன் ராமனும் லட்சுமணும் இதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சுக்ரீவன் தொடர்ந்தான். அதோ பாருங்கள், அங்கே தெரிகிறதா, வெண்மையான மலை சிகரம் போல் அவன் எல்லாமே இறந்து போன துந்துபியின் எலும்புகள். ஆச்சா மரம் அப்படியே பிடுங்கி தொலை தூரத்திற்கு எரியும் வல்லமை உடையவன் வாலி என்றார். ராமன் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்து லட்சுமணனுக்கு கோபம் வந்தது. இவ்வளவு தூரம் வாலியின் வீரத்தை பற்றி பேசுகிறாயே, நாங்கள் அவனை தோற்கடிக்க முடியாது என்ற அர்த்தத்தில் சொல்கிறாயே என்று சுக்ரீவன் சொல்றான். நான் உங்கள் வீரத்தை சந்தேகிக்கல, வாலியின் வலிமைய சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது சோதிக்கும் எண்ணத்தில் ஒரு ஆச்சா மரத்தை எடுத்து ராமர் அம்புகள் துளைத்த போது துந்துபியின் எலும்புகளும் ராமன் ஏந்திய ஆகாயத்தில் எரிந்ததாலும் போதும், வலிமையே நான் எடை போட விடல சொல்லிட்டு சொல்றோம். வலிமை இருக்கிறதா என்று நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என்று இதை கேட்ட லட்சுமணன் சுக்ரீவனின் அறியாமையை பொறுத்து கொண்டு அதே நேரம் புன்னகைத்தபடியே ராமன் துந்துபியின் எலும்புகளை கால் கட்டைகள் ஆகிவிட்டான். அதை எத்தி போடுறான். 10 யோசனை தூரம் போயிருச்சு. அப்படி சுக்ரீவன் திரும்பவும் திருப்தி அடையல. ராமனை பார்த்து பத்தியமாக ஆனால் திடமாக சொன்னான். பெருமானே, தாங்கள் ஏந்தி எரிந்து எடையில்லாத எலும்பு கொடு, ஆனால் வாலி தூக்கி எறிந்தது ரத்தமும் சதையும் கனத்த உடல். எனவே இதை தங்கள் தகுதிக்கு தேர்வாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்றான். அப்போ வீரம் பற்றி திருப்திப்படுவாய் என்று நான் தன் வீரத்தை நிரூபிப்பதற்காக கோதண்டத்தை கையில் எடுத்தார். நானே ஏற்றாரு. 7 ஆச்சா மரங்களை உடைத்து கொண்டு போய் ஒரு மலையில் பிளந்து பூமியில் விழுந்து 7 உலகங்களையும் துளையிட்டு ராமன் அம்பரைக்கு திரும்பியது. இதை கண்ட சுக்ரீவன் ஆச்சரியத்தினால் உடல் சிலிர்த்து போனான். ராமன் ராமனை பார்த்து சுக்ரீவன் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து, நான் தங்களை சோதனை செய்வதாக நினைக்க வேண்டாம், தாங்கள் எதிர்கொள்ள போகும் வாலியின் பராக்கிரமம் பற்றி விளக்குவதற்காகத்தான் அவனை பற்றி சொன்னேன், தவறாக இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்றாங்க. ராமன் லட்சுமணன் ஆலோசனைப்படி ராமனின் வீரத்தை நம்பி சுக்ரீவன் வாலியை போருக்கு அழைத்தான். அவங்க சொன்னதை நம்பி சுக்ரீவன் அழைக்கிறான். இதுதான் இந்த பாகத்தினுடைய கதை. உங்களுக்கு வீடியோ சரியா வரல மேடம்? சரியா வந்தது. மிக சிறப்பாக இந்த சொல்லுங்கள். இந்த பாகத்தினுடைய கேள்வி, ராமர் எந்த மரத்தை தூக்கி வீசினார்? ராமர் வீசிய மரத்தின் பெயர் என்ன? ராமர் வீசியவா? மரத்தின் பெயர். மரத்தின், ஆமா,
மரத்தின் பெயர் என்ன என்று அழகாக முடித்திருக்கிறார். அருமையான பாகம் 36 உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தது. அதாவது ஒரு ராமாயண கதையை சுருக்கி ஒவ்வொரு பாகமாக தருவது என்பது சாதாரணம் அல்ல. உண்மையிலேயே மங்கை மிக சிறப்பாக எல்லோருக்குமே விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆமா, நேற்று எனது மாணவி ஒருதி கேட்டிருந்தால் சொன்னாள், தனக்கு ராமாயண கதை பிடிக்கும், ஆனால் இந்த பகுதியில தான் பார்த்ததாகவும் அதை எனக்கு உறுதிப்படுத்தி இருந்தால். அப்படித்தான் எத்தனையோ விளங்காத பிள்ளைகள் இந்த கதையை தெரிஞ்சும் இன்னும் ஆழமாக அறிய வேண்டும் என்றால் நிச்சயம் நீங்கள் இதை பார்க்கணும். மங்கைக்கு ஒரு வாழ்த்து நீங்கள் தெரிவிக்கணும். உண்மையிலேயே சிறப்பான வாழ்த்துக்கள் மங்க. அழகாக அந்த பாகத்தை 36 நிறைவு செய்திருக்கிறீர்கள். இனிதான நல்வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் உங்களுக்கு. நன்றி மேடம். நன்றி நன்றி.